அம்மா, அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க போறதில்ல. உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் அவங்க கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ கவலைப்படாதப்பா. இந்த விஷயத்துல உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இன்னைக்கே நம்ம 2 பேரும் பாரதியோட அப்பா கிட்ட சம்பந்தம் பேச போவோம். தேவா, அண்ணன் கூப்பிடுறான் போ. என்னண்ணா? ஏண்டா மாமன் பொண்ணை கலாச்சிட்டியா? யார் சொன்னது? என்ன யாரு சொன்னா? ஏமாப்ல தண்ணிக்குள்ள என் பொண்ணை கிளறதையும் கிளி போட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறியா? இங்க பாரு, என் புள்ள என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சப்ஜான சொல்லிட்டா. என்ன சொன்னா? என்ன சொன்னால? எவ்வளவு கிளுகிழுப்பான மேட்ரு, அதுவும் என் பொண்ணோட மேட்ரு. பெத்த தகப்ப எத்தனை தடவையா சொல்ல முடியும்? நீயே சொல்லு மாப்ள. தண்ணிக்குள்ள அந்த பொண்ணு கால கிள்ளையா? ஆமா. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? அர்த்தம்லாம் ஒண்ணு இல்ல. பாரதி நினைச்சிட்டு ஒரு பொண்ணை நான் கிள்ளிட்டேன். மாப்ள, பாத்தியார் குடும்பம் இன்னும் உயிரோட இருக்கா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மாப்ள. என்ன 2 பேருக்கும் ஷாக்கா? அண்ணா, நல்லவங்களை அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாதுண்ணா. நான் வர்றேன். டேய் நெல்றா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. உனக்கும் மாமன் பொண்ணுக்கும் கல்யாணம். இனிமே அந்த வாத்தி வீட்டுக்கு போறதா அந்த பொண்ணு பாக்குற வேலையை வச்சுக்காத. ஏன்? ஏனா ஏயா காசு வசூல என் பிள்ளை கல்யாணம் பண்ண விட்டு போட்டு அவ கையில நூல் ஊத்துட்டு இருக்கிற அவன் பிள்ளை கட்டிக்கிறேன்னு சொல்றியா? நாளைக்கு ராட்டை கொடுத்து சுத்துமா? உன்னால சுத்த முடியுமா? இதெல்லாம் எதுக்கு? அம்மாவை கூப்பிடு. இவர் பொண்ணு கழுத்துல அம்மா தாலி கட்ட சொல்லிட்டோம், நான் கட்டுறேன். ஏய், என்ன கிண்டலடா? ஏடா நேத்து தண்ணிக்குள்ள கை விட்டு கிளும் போது உமால கட்டு வந்தாங்கல்ல? நீ சும்மா இருமா. போங்கடா, விளையாடுறீங்களா? ஏமோ வாங்க. ஏமோ, உன் புள்ளாண்ட ஆடுறத பத்தியா? சின்ன பையன் விவரம் தெரியாம காதலுக்கு எதில் அலையறான். அதுவும் யாரு கூட? என்ன ஒளிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுது. அந்த கூட்டத்தை கூட சம்மதம் வச்சுக்க பாக்குறான். பேசாம மாமன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல். தம்பி, அது வந்து என்ன வந்து போய் என்ன சொல்றே இல்லையா? இது சாதாரண விஷயம் இல்லப்பா, கல்யாண விஷயம். அவன் ஆசைப்படி அந்த வாத்தியார் பொண்ணையே கட்டி வச்சுட்டா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பான்ல. உன் விரோதத்தை எல்லாம் மறந்துட்டு இதை செஞ்சு வச்சுட்டீன்னா உன் தம்பிக்கு மட்டும் இல்லப்பா, இந்த ஊருக்கே நல்ல. அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் தான். அவங்களை அடிச்ச கையை வெட்டி இருப்பேன், கூட பிறந்தவனாச்சின்னு விட்டு வைக்கிறேன். இன்னொரு வாட்டி எங்க அம்மா மேல கைய வச்ச கொலை கொலை பண்ணிடுவேன். டாக்டர் பேசுற. நான் கைய ஓங்கனா அடிக்கிற புயலும் அடங்கிருண்டா. என்னவா ஏத்து பேசுற? இத பார், இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. இனிமே உனக்கு எதிரி இந்த ஊர் ஜனங்க இல்ல, நான் தான். இன்னில இருந்து உனக்கு எனக்கு தான் இந்த போராட்டம். இந்த ஊர்ல பறந்துட்டு இருக்கிற கொடியை இறக்கி தேசிய கொடியை ஏத்தி அந்த கொடிக்கு கீழே ஒண்ணு நிக்க வச்சு கும்பிடு போட வைக்கல, நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்ல. வாங்கம்மா. பாத்தியா மாமா, ஏன் கொடி இறக்கிட்டு தேசிய கொடி ஏத்தி முட்டாய் கொடுக்க போறானா? நான் குடிச்ச எச்சப்பால் குடிச்சு வந்த பையன் ஊசி வெடியாட்ட வெடிச்சிட்டு போறான் பாரு. தப்பு தப்பு தப்பு. ஊசி வெடின்னு சாதாரணமா சொல்லாத. நம்மள மாதிரி யானை வெடி வேணா சில நேரத்துல புஸ்வானம் ஆயிரும். ஆனா இந்த ஊசி வெடி இருக்கு, அது கரெக்டா வெடிக்கும். சம்டைம்ஸ் ஊரையே எரிச்சிடும். ஐயா அங்க பாருங்க. கும்பிடுறையா. வணக்கம்மா. சார் சொன்னபடி வந்துட்டேன். சொன்னபடி நானும் தாம்பூல தட்டை வாங்கிக்கிறேன். கொடுங்கம்மா. என் மகளை உங்க மகனுக்கு கட்டி வைக்க நானும் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு தாயோட பிள்ளை மருமகனா அடைகிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதெல்லாம் இருக்கட்டையா, முதல்ல என் மருமகளை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். பாரதி, பாரதி. ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. ஏம்மா பாரதி, என் மகன் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமலா கால்ல இருந்து கொலுசு அவன் கையில கட்டி விட்டுருப்பா. கொண்டாங்க. ஓஹோ, அதான் இது. கல்யாணம்னா கழுத்துல தாலி கட்டுவாங்க, காதல்னா கையில கொலுசு கட்டுவாங்களா? கட்டட்டும் கட்டட்டும். அது சரியா, உங்க பொண்ணு என் பையன் கையில கொலுசு கட்டிட்டா, என் பையன் உங்க மக கழுத்துல எப்ப தாலி கட்டுறது? என்னத்த கேட்டுக்கிட்டு நாளைக்கே தாலியை கட்டிட வேண்டியதான். ஆமா ஆமா, நாளைக்கே கட்டிடு.
இல்லம்மா, பாரதி எனக்கு தான் முடிவாயிட்ட பிறகு என் கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல சார். உங்க கனவெல்லாம் நிறைவேறி இந்த ஊருக்கு விடுதலை கிடைச்சு என்னைக்கு உங்க எல்லாரும் முகத்திலையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பாக்குறேனோ அன்னைக்கு தான் நான் பாரதிக்கு தாலி கட்டுவேன். அது வரைக்கும் உங்க கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருந்துட்டு போறேன் சார். தேவா, பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு, கவண்டமணி செந்தில பாரு, அவங்க காமெடிய பார்த்தா ஜோரு. அப்புறம் எனக்கு டவுனுக்கு போலான்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. யாராவது பார்த்துட்டா எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க உயிரோட இருக்கிறது எங்க அண்ணனுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. டேய், என்னடா தொழில மாத்திட்ட? தேவா, துணி மட்டும் தூக்குனா மூக்கும் இருக்காது, மூக்கு வளையம் இருக்காதுன்னு உங்க மயில்சாமி மாமா மிரட்டிட்டாரு. எனக்கு மூக்கு தானே முக்கியம், அதான் தொழில மாத்திட்டேன். ஆமா, என்ன படம் ஓடுது? கவண்டமணி செந்தில் நடித்த காமெடி படம் பாக்குறீங்களா? போடா போடா போங்கடா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். அண்ணி அந்த பக்கம், அண்ணா இந்த பக்கம். பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப்பு படத்தை பாரு. டேய் டிபன் பாக்ஸ், சார், எனக்கு ஒரே டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறேன். நீங்க எப்ப கண்ண முடிவீங்க தான் சார் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது நான் கண்ணை மூடுறதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கறியா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க டயர்டானா தமிழ்நாடு போலீஸே டயர்டான மாதிரி. அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க சார். அடடடடா, என்ன ஒரு நல்ல மனசு. சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ ஸ்டேஷனை பாத்துக்க. சரிங்க சார். ஆமா. தலலலே தலலலா தல தாலலாலலலலே தாலலலே தலலலா தாலலாலலலே. என்னடா மாப்ள, எதுக்கு திடீர்னு வண்டி நிறுத்தி திருப்பி அழுறீங்க? அட எதுக்கு அழுறீன்னு சொன்னா ரெண்டு பேரும் இருக்கிற கம்பெனி கொடுக்கும்ல. மாமா, ஊருக்குள்ள பொண்ணுங்க தண்ணிக்காக கால் கடுக்க நிக்கிறத பார்த்தா இந்த இடத்துல வலிக்குது மாமா. கரெக்ட். இவங்களுக்கு வீட்டுக்கே பைப் லைன் போட்டு தரலாம். ஆனா எனக்கு வீதியில லைன்ல வந்து நின்னாதான் நீங்க நானும் சைட் அடிக்க முடியும். இது எங்க வாங்குனது? இது அமெரிக்காவில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அங்க பாரு மாமா. என்னத்தை பாக்குறது? பூரா வத்தலம் தொத்தலம் ஆகுது. எதை போய் பாக்குறது? 1 2 3 4 5வது ஒருத்த பாரு மாமா. எவன் சில்வர் குடம்யா? அது என்னன்னு பாக்குறது? அதுக்கு மேல பாரு மாமா. சௌக்கியமாக்கா? நான் சௌக்கியம் தான். நீ என்ன அதிசயமா இங்க வந்திருக்க? வீட்ல இருந்தா போர் அடிக்குது. வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா திட்ட மாட்டாரு. நான் பின்னாடி செவரேறி குதிச்சு வந்துட்டேன். அவருக்கு தெரியாது. மாப்ள, அது பல்லு பகடல போய் கிடக்குது. அதை போய் சைட் அடிச்சிருக்கிறியா? சும்மா போய் சொல்லாதீங்க மாமா. எவ்வளவு அழகா இருக்கா பாரு. இது எங்க இருக்குது? சும்மா மாப்ள, அது அசிங்கமா இருக்குது, கன்றாவியா இருக்குது. அட நீங்க ஒண்ணு, என் கண்ணுக்கே பிரமாதமா தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. நேத்து அப்படிதான் 95 வயசு கல்வி பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். உன் கண்ணையில ஒரு கண்ணு மாதிரி நாங்க பார்க்க முடியுமாடா? ஏதாவது பேசல கொண்டு நீ சும்மா இரு மாமா. அசிங்கமா இருக்குது மாப்ள. நேத்து வரைக்கும் நீ செட்டப் பண்ணதெல்லாம் சொத்த. இதான் டாப் டக்கர். அவள இவ்வளவு தூரம் சொன்னா அவளை போய் நல்லா இருக்கிறியா நீ? இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. விடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க கரெக்ட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன கேளு மாப்ள, வேண்டாம். பாப்பா, நான் பாத்துக்கிறேன். மாப்ள, இங்க பாரு, இது சரிப்பட்டு வராது. அவ புருஷ ஒரு டைப் ஆனாலே பயங்கரமான ரவுடி. அப்புறம் இஷ்டம். என்ன மீறி இந்த ஊருக்குள்ள எவன் ரவுடி இருக்கா மாமா? மட்டும் எப்படி சமாளிக்கிறது? மாமா, இனி ஒன்ற உதவி எனக்கு தேவையில்லை. நான் நேர கோதாவில இறங்கிறேன். அட இரு இரு. நாளடே மகா திருட, அது இவன் தான். என்ன புரியலையா? பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். அப்பா, மாமா, அவளை ஏன் துரத்தி விட்ட? அவன் என் முன்னாடிடா. இப்படி ஒரு அத்தை இருக்கிறத எனக்கு சொல்லவே இல்லையே மாமா. சொல்லாம இருந்ததுனால தான்டா அத்தியா இருக்கா. சொல்லி இருந்தா சொத்தையா இருப்பால. இப்பதான் தெரியுது எப்படி மொழு மொழுன்னு மொட்டையை போன உடனே வச்சு. அவளுக்கு சுத்தி போடணும். வண்டி எடு. ஐயா, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோம். தேவா தம்பியும் பாரதியும் எங்க இருக்காங்கன்னே தெரியலங்க. இது அந்த பாவியோட வேலையாத்தான் இருக்கும். இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன், இனிமே முடியாது. ஐயா, அவசரப்படாதீங்க. இந்த விஷயத்துல நீங்க யாரும் கத்தி எடுக்க வேண்டாம், ரத்தம் சிந்த வேண்டாம். இப்படி ஒரு நரகாசுரைய வயிற்றுல பிறப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவனை கருவிலேயே அழிச்சிருப்பேன். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. என்னண்ணே ஆடு விளையாட்டு ஆடுறீங்களா? ஆமா, நீ எங்க வந்த?
அது நம்ம பெரிய மனுஷன் உள்ள இருக்கிற பொண்ணுக்கு சோறு கொடுத்துட்டு வர சொல்லிச்சு, அதான். பெரிய மனுஷன் அனுப்பிச்சிருக்கானா? கவு திறந்துடுறா. பவானி, நீ எங்க இங்க வந்த? பாரதி, உன்னை இங்க அடைச்சு வச்சுக்கிறத அப்பா வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். இப்ப நீ போய் அத கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆனா நான் தான் உன்னை காப்பாத்தி விட்டேன்னு அதுகிட்ட மறக்காம சொல்லிடு. பவானி, நான் இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டேன். ஆனா நான் இங்க இருந்து எப்படி வெளியில போறது? முதல்ல ஜாக்கெட் பாவாடை கழட்டி என்கிட்ட கொடு, சொல்றேன். என்ன தலை நகரவே மாட்டாங்க. ஏய், சோறு கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி போ போ. மாப்பிள, மாமா, உன் பேச்சையும் கேட்காம என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காம சொதப்பிட்டு இருக்கான் உன் தம்பி. இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் திரட்டி உன்னை அழிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த வாத்தியார். இவங்க 2 பேர்த்தையும் அழிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா. எப்படி? இன்னைக்கு ராத்திரி உன் சம்சாரம் அந்த வாத்தியார் பொண்ணுதான். எப்படி? கெடுத்து போட மாப்பிள. உனக்கு எனக்கெல்லாம் சூடு சுரணை மான மரியாதை எதுவுமே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கிறது அந்த பொண்ணு. அவளை தொட்டாலே போது அவ செத்து போயிடுவா. கெடுத்துட்டீங்கன்னா உயிரோடு இருப்பாளா? தற்கொலை பண்ணிக்குவா. உன் தம்பி இருக்கானே அவன் ரோமியோ, கதாநாயகி போனதுக்கு அப்புறம் அவன் உயிரோடு இருப்பானா? அவனும் தற்கொலை பண்ணிக்குவான். சொத்து பூரா உனக்கே சேர்ந்துடும். வாத்தியார் குடும்பத்தை ஏகதேசம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இருக்கிற இந்த பிள்ளைங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஆள் இந்த ஊர் இருப்பானா? இந்த ஊரை விட்டே போயிடுவேன். ஒரு கல்ல 2 மாதம் அடிக்கிறத மாப்பிள நீ பாத்துருப்ப. நான் குடுக்கிற இந்த கல்ல அடிச்சுன்னு வையே, மரமே மொட்டையாயிர. மாமோய், உனக்கு மொட்டையெல்லாம் மூல மாமா. அது மாப்பிள, சூரிய வெளிச்சம் நேரா படுதுல, அந்த பளிர்னு வேலை செய்யும். அந்த பொண்ணை போய் தூக்கிட்டோம்.